வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது +2 கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனில் யூனிட் 1ல் சாப்டர் 3 இன்ட்ரோடக்ஷன் டு டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டமில் பார்ட் 8 வீடியோ பார்க்க போகிறோம். ஸோ லாஸ்ட் 7 வீடியோஸில் என்னென்ன பார்த்தோன்னு ஒரு சின்ன ரீகேப் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தது பார்த்தீங்கன்னா இன்ட்ரோடக்ஷன் டு டிபிஎம்எஸ். ஸோ டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்னா என்ன, ஸோ டேட்டாபேஸ்னால் என்ன, மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்னா அது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். அதுக்கப்புறம் எவல்யூஷன் ஆஃப் டிபிஎம்எஸ். ஸோ பஞ்ச் ரெக்கார்ட்ஸ்னால் என்ன, ஃபைல் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்னா என்ன, ஸோ அதில் எப்படி டேட்டாஸ் மேனேஜ் பண்ணாங்க, ஸோ அதில் என்னென்ன லிமிடேஷன்ஸ்லாம் இருந்தது, அதை ஓவர் கம் பண்ணி எப்படி ஒரு டேபிளில் டேட்டாஸ் எல்லாம் ஸ்டோர் பண்ணாங்க அப்படின்றது ஃபுல் எவல்யூஷன் நம்ம டிபிஎம்எஸ் பார்த்தோம். அதுக்கப்புறம் டிபிஎம்எஸ் கான்செப்டில் 2 கான்செப்ட் பார்த்தோம். ஸோ ஆசிட் ப்ராப்பர்ட்டிஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சரிங்ஸ் அப்படின்றது பார்த்தோம். இதில் பார்த்தீங்கன்னா ஆசிட் ப்ராப்பர்ட்டியில் அட்டாமிசிட்டி, கன்சிஸ்டன்சி, ஐசோலேஷன் அண்ட் டியூரபிலிட்டி இந்த ஒரு டாப்பிக்குமே டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணோம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டேட்டாபேஸ் மாடல்ஸ் பார்த்தோம். ஸோ என்னென்ன மாடல்ஸ் இருக்குது, ஹைரார்கிக்கல் மாடல்னால் என்ன, நெட்வொர்க் மாடல்னால் என்ன, ரிலேஷனல் மாடல்னால் என்ன, ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் மாடல்னால் என்னன்னு சொல்லிட்டு 4 டைப் ஆஃப் மாடல்ஸும் நம்ம டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணோம். ஸோ அதுக்கப்புறம் ஆர்டிஎம்எஸ், ரிலேஷன் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்னா என்ன, ஸோ அதில் கீஸ்னா என்ன, ப்ரைமரி கீனா என்ன, ஃபாரின் கீனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று டீட்டெயில்டாக நம்ம பார்த்தோம். ஸோ அதுக்கு அடுத்தது நம்ம இஆர் மாடல்ஸ் பார்த்தோம். இஆர்னா நத்திங் பட் என்டிட்டி ரிலேஷன்ஷிப் மாடல். இந்த என்டிட்டி ரிலேஷன்ஷிப் மாடலில் டைப்ஸ் பார்த்தீங்கன்னா என்டிட்டினா என்ன, ஆட்ரிபியூட்ஸ்னா என்ன, ரிலேஷன்ஷிப்னா என்ன, அது எப்படி ஒர்க் ஆகுது, ஒரு என்டிட்டிக்கும் இன்னொரு என்டிட்டிக்கும் எப்படி ரிலேஷன்ஷிப் பில்ட் ஆகுது அப்படின்றத நம்ம பார்த்தோம். ஸோ அதுக்கப்புறம் இஆர் டயக்ராம்ஸ் பார்த்தோம். ஸோ அந்த என்டிட்டி மாடலை எப்படி டயக்ராமட்டிக்காக ரெப்ரசென்ட் பண்ணலாம், என்டிட்டிக்கு என்ன சிம்பிள் இருக்குது, என்ன ஷேப்ஸ் இருக்குது, அது மாதிரி ரிலேஷன்ஷிப்க்கு என்ன ஷேப்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக பார்த்தோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்ட்ரோடக்ஷன் டு MySQL. ஸோ MySQLனா என்ன, ஸோ அது எப்படி ஒர்க் ஆகுது, ஸோ அதில் என்னென்னலாம் ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். அப்புறம் லாஸ்ட் வீடியோ நம்ம பார்த்தது பார்த்தீங்கன்னா MySQL கமெண்ட். ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ், ஒரு டேட்டாபேஸ் அட்மினிஸ்ட்ரேட்டரில் இருக்கிற அட்மினிஸ்ட்ரேட்டரோட கமெண்ட் என்ன, ஸோ யூஸ் கமெண்ட்னா என்ன, ஸோ டேட்டாபேஸை நம்ம அட்மினிஸ்ட்ரேட் பண்ணுறதுக்கான கமெண்ட்ஸ் பார்த்தோம். அதுக்கப்புறம் அந்த MySQL XAMPP அந்த டவுன்லோடரில் நம்ம எப்படி இன்ஸ்டால் பண்ணோம், ஸோ அதை எப்படி யூஸ் பண்ணணும், எப்படி இன்ஸ்டாலேஷன் பண்ணணுன்றதை வீடியோவில் பார்த்தோம். ஸோ இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா இன்னும் சம் ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர், இந்த டேட்டாபேஸ் சாஃப்ட்வேர்ஸ் வேறு என்னென்ன இருக்குது, அதுக்கப்புறம் ஒரு டேட்டாபேஸை எப்படி டிசைன் பண்ண போகிறோம் அப்படின்றத பார்ப்போம், டிசைனிங் டேட்டாபேஸ். ஸோ இந்த 7 வீடியோக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், மேலே பிளேலிஸ்ட்டில் ஐ பட்டனில் உங்களுக்கு லிங்க் தரேன். ஸோ செக் பண்ணுங்கள், இதை பார்த்துட்டு ஸோ இந்த வீடியோவும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் சொல்ல ஒரு கான்செப்டும் உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது சம் ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர். ஸோ என்னென்ன ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர் மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்குது டேட்டாபேஸ் சாஃப்ட்வேர் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். மெனி ஓப்பன் சோர்ஸ் டூல்ஸ் ஆர் அவைலபிள் இன் மார்க்கெட் டு டிசைன் த டேட்டாபேஸ் இன் பெட்டர் அண்ட் எஃபிஷியன்ட் மேனர். PHP MyAdmin is most popular web administration and the popular desktop application tools are MySQL Workbench and IDSQL. ஸோ ஆல்ரெடி உங்களுக்கு லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருப்பேன், ஒரு டேட்டாபேஸ் பார்த்தீங்கன்னா 2 இதுவாக பிரிக்கலாம். ஒன்று உங்களுக்கு ஹெவி டேட்டாபேஸ், அதுக்கப்புறம் லைட் டேட்டாபேஸ்னு சொல்லிட்டு பிரிச்சிருப்போம். ஹெவி டேட்டாபேஸ்னால் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா டெஸ்க்டாப்பில் ஒரு பர்டிகுலர் சிஸ்டமில் மட்டும் நம்ம என்ன பண்ணலாம், நம்ம டேட்டாபேஸை யூஸ் பண்ணுறதுக்காக பண்ணுறது ஹெவி டேட்டாபேஸ் பார்த்தோம். அதுதான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெஸ்க்டாப் அப்ளிகேஷன். அதாவது ஒரு குறிப்பிட்ட ஒரு சிஸ்டமில் மட்டும் நம்ம உட்காந்து ஒரு டேட்டாபேஸை ஒர்க் பண்ணுறோம், அந்த குறிப்பிட்ட சிஸ்டமில் மட்டும்தான் என்னோடய எல்லா டேட்டாஸுமே இருக்குன்னா அது டெஸ்க்டாப் அப்ளிகேஷன். ஸோ அப்படி டெஸ்க்டாப் அப்ளிகேஷனில் பாப்புலராக இருக்கிறது பார்த்தீங்கன்னா MySQL Workbench அண்ட் அப்புறம் IDSQL. அதே ஒரு என் டேட்டாபேஸை நான் எந்த சிஸ்டமில் வேணாலும் யூஸ் பண்ணலாம், எனக்கு இன்டர்நெட் கனெக்ஷன் இருந்தால் மட்டும் போதும், நான் வெப்லேயே நான் என்ன பண்ணுறேன், என்னோடய டேட்டாபேஸ் அசஸ் பண்ணிக்க போகிறேன், யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னும் போது அதுக்கு நம்ம மெயினாக யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா PHP MyAdmin. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா நிறைய ஓப்பன் சோர்ஸ் டூல்ஸ் இருக்குது. பட் ஆனால் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த 3 தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படின்றது நம்ம புக்லேயும் கொடுத்துருக்காங்க. அண்ட் மோர் ஓவர் மார்க்கெட்லேயும் இந்த 3 சாஃப்ட்வேர்ஸ் தான் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக சேல் ஆகிட்டுருக்கு. ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா PHP MyAdmin. ஸோ PHP MyAdminன்றது ஒரு வெப் அட்மின் டேட்டாபேஸ். ஸோ இது எப்படி ஒர்க் ஆகுதுன்றதை பார்க்கலாம். இதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது, என்னென்ன திங்ஸ் இதில்
யூஸ் பண்ணுறாங்க, ஏன் இதை வந்து நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்கன்றதுக்கான ரீசன்ஸ் பார்க்கலாம். திஸ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டூல்ஸ் ஆஃப் MySQL இஸ் a web application written in PHP. ஸோ இந்த அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு PHP ஸ்கிரிப்ட் ரைட்டர் மூலமாக என்ன பண்ணுறாங்க, எழுதுறாங்க. they are used predominantly in web hosting. ஸோ what is web hosting? வெப் ஹோஸ்டிங்னா என்ன அர்த்தம்னா, ஒரு சிம்பிளான ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ நான் ஒரு ஷாப் வந்து ரன் பண்ணுறேன். அந்த ஷாப் வந்து நான் வந்து ரெண்ட் எடுத்து நான் ரன் பண்ணுறேன். அப்போது உள்ளே இருக்க பொருள்லாம் வந்து பட் கடை மட்டும் வேறு வருது. நான் மந்த்லி அவங்களுக்கு என்ன பண்ணுறேன், ஒரு சர்டைன் அமௌண்ட் பே பண்ணுறேன். சேம் திங் வெப் ஹோஸ்டிங் என்ன அர்த்தம்னா, சர்வரில் எனக்கான ஒரு ஸ்பேஸை நான் என்ன பண்ணுறேன், பர்ச்சேஸ் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ அந்த இடத்துல என் சர்வர் ஸ்பேஸ் இருக்கும். அந்த ஸ்பேஸில் நான் என்ன பண்ணுறேன், என்னோட டேட்டாஸை நான் என்ன பண்ணுறேன், ஸ்டோர் பண்ணுறேன். இதுதான் வெப் ஹோஸ்டிங். ஸோ இந்த டூல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து PHP ஸ்கிரிப்ட் ரைட்டர் மூலமாக என்ன ஆகுது, உங்களுக்கு வந்து ஒர்க் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. இதில் என்னென்ன மெயின் ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ப்ரொவைடிங் வெப் இன்டர்ஃபேஸ். ஸோ இன்டர்ஃபேஸ், ஸோ யூசருக்கும் சிஸ்டமுக்கும் டேட்டாபேஸ்க்கும் உள்ள இன்டர்ஃபேஸ், வெப் இன்டர்ஃபேஸ் பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக ஒர்க் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இம்போர்ட்டிங் டேட்டாஸ் ஃப்ரம் CSV. ஸோ ஆல்ரெடி CSVனா என்னென்னு உங்களுக்கு சொல்லியிருக்கேன், கமா செப்பரேட்டட் வேல்யூஸ். ஸோ கமா செப்பரேட்டட் வேல்யூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இருக்கிற நம்ம ஃபைலில் நம்ம கொடுக்குற ஒரு டேபிளில் கொடுக்குற டேட்டாஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா கமா யூஸ் பண்ணி செப்பரேட் பண்ணி டேட்டாஸை நம்மளுக்கு கொடுக்கும். இதனால் என்ன பண்ணோம், நம்மளோட ஃபைலோட சைஸ் எவ்வளோ பெருசாக இருந்தாலும் அந்த ஃபைல் சைஸ் சின்னதாகிட்டு அப்லோட் பர்பஸ்க்காக நம்ம என்ன பண்ணுறோம், இந்த CSV ஃபைலில் யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த PHPலையும் பார்த்தீங்கன்னா டேட்டாஸை நம்ம என்ன பண்ணலாம், இம்போர்ட் பண்ணலாம். ஒரு CSV ஃபைலில் கூட நம்ம என்ன பண்ணலாம்னா இம்போர்ட் பண்ணி அது ஒரு டேபிளாக நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து உங்களுக்கு என்ன சொல்கிறாங்க, இது ஒரு ஃபீச்சர்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் டேட்டாஸ் டு வேரியஸ் ஃபார்மேட். ஸோ நம்ம ஒர்க் பண்ணுற ஒரு டேட்டா பேஸில், ஸோ டேபிளில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எப்படி தேவையோ அந்த டேட்டாஸை நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். ஒரு எனக்கு வந்து டேட்டா பேஸாகவே வேணும்னாலும் ஓகே, இல்லை எனக்கு அது வந்து எக்ஸல் ஃபைலாக கன்வெர்ட் பண்ணி கொடுங்கன்னா எக்ஸல் ஃபைலாகவும் கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும். இதுதான் வந்து சம் ஆஃப் த மெயின் ஃபீச்சர்ஸ் இந்த PHP MyAdminல. அதுக்கப்புறம் இன்னொரு அதோட ஒர்க்ஸ் நேச்சர் பார்த்தீங்கன்னா, it generate live monitoring MySQL server activities like connections, process and memory usage and make complex queries easier. ஸோ இது பார்த்தீங்கன்னா நிறைய ஆக்டிவிட்டிஸ் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, சர்வரை மானிட்டர் பண்ணும். இந்த MySQL சர்வர் என்ன பண்ணணும், மானிட்டர் பண்ணும். என்ன மாதிரி மானிட்டர் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, கனெக்ஷன்ஸ் எப்படி இருக்குது, இப்போது யூஸரும் அந்த வெப்பும் வந்து கனெக்ட் ஆகிருக்கா, கனெக்ஷன் ஸ்டேட்டஸ் வந்து கனெக்டடா இல்லை டிஸ்கனெக்டில் இருக்கா இல்லை டிசேபிளில் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கனெக்ஷன்ஸை செக் பண்ணும். அதுக்கப்புறம் ப்ராசஸ், ஸோ என்ன ப்ராசஸ்லாம் கரெக்டாக நடக்குதா, அப்டேட் ஆகுதா, அது எல்லாமே என்ன பண்ணும், அப்டேட் ஆகுதா, நான் ஏதாவது டேட்டாஸ் இன்சர்ட் பண்ணும்போது இன்சர்ட் ஆகுதா, இல்லை டேட்டாஸ் நான் டெலீட் பண்ணும்போது டெலீட் ஆகுதா, அந்த ப்ராசஸ்லாம் கரெக்டாக போகுதா அப்படின்னு சொல்லிட்டு அதையும் என்ன பண்ணும், இந்த PHP MyAdmin வந்து மானிட்டர் பண்ணும். அதுக்கப்புறம் மெமரி யூசேஜ், எவ்வளோ மெமரி நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் டேட்டா பேஸ்க்கு, இன்னும் எவ்வளோ மெமரி இருக்குது, எவ்வளோ டேட்டாஸ் நம்ம ஆட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு டீட்டெயில்ஸும் என்ன பண்ணும், உங்களுக்கு வந்து டைம் டு டைம் கொடுத்துட்டே இருக்கும். இதுதான் பார்த்தீங்கன்னா PHP. அண்ட் இன்னொரு இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா, எவ்வளோ பெரிய காம்ப்ளெக்ஸான கொரிஸ் இருந்தாலும், இப்போ நம்மளுக்கு ஏதோ டேட்டாஸ் தேவைன்னா நம்ம கொரிஸ் கொடுத்து தான் நம்ம டேட்டாஸ் வாங்குவோம். எவ்வளோ காம்ப்ளெக்ஸ் கொரி இருந்தாலும் அதை நம்மளுக்கு ஈஸியஸ்ட் மெத்தடில் நம்மளுக்கு என்ன பண்ணும், இந்த டூல் வந்து நம்மளுக்கு வந்து எடுத்து கொடுக்கும். இதுதான் வந்து PHP MyAdminோட இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர்ஸ். ஸோ இந்த ஒரு காரணங்களுக்காக தான் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வில் சூஸ் திஸ் சாஃப்ட்வேர் டு ஒர்க் வித் த டேட்டா பேஸ். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா MySQL Workbench. ஸோ MySQL Workbenchன்றது ஒரு டெஸ்க்டாப் அப்ளிகேஷன். டெஸ்க்டாப் அப்ளிகேஷன் என்ன சொல்லியிருக்கேன்னா, ஒரு பர்டிகுலர் சிஸ்டமில் மட்டும் நம்ம ஒர்க் பண்ணுறதுக்கான ஒரு பிளாட்ஃபார்ம். ஸோ இட் இஸ் அ டேட்டாபேஸ் டூல் யூஸ்டு பை டெவலப்பர் அண்ட் DBAs மெயின்லி ஃபார் விசுவலைசேஷன். ஸோ DBA ஆல்ரெடி லாஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு சொல்லியிருப்பேன், டேட்டாபேஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர். ஸோ இந்த டேட்டாபேஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் தான் பார்த்தீங்கன்னா ஹோல் டேட்டாபேஸுமே என்ன பண்ணுவார், மானிட்டர் பண்ணுவார். ஸோ இது பார்த்தீங்கன்னா விஷுவலைசேஷன். ஸோ மெயினாக இதில் பார்த்தீங்கன்னா விஷுவலுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் திஸ் டூல் ஹெல்ப் இந்த டேட்டா மாடலிங், டெவலப்மெண்ட் ஆஃப் SQL, சர்வர் கான்ஃபிகரேஷன் அண்ட் பேக்கப் ஃபார் MySQL இன் பெட்டர் வே. இந்த டூல் எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, டேட்டா மாடலிங். ஸோ எனக்கு டேட்டாஸ் எப்படி தேவை, என்ன மாதிரி டேட்டாஸ் தேவை, இப்போ நம்ம டேட்டா மாடல் பார்த்துருக்கோம், ஹைராரிக்கல், ரிலேஷன்ஷிப்பு. ஸோ இந்த மாதிரி டேட்டா மாடலிங் வந்து நம்மளுக்கு ஏற்ற மாதிரி ரிலேஷன்ஷிப் வேணுமோ அந்த மாதிரிக்கு ஏற்ற மாதிரி நம்ம என்ன பண்ணுறோம், டேட்டாஸை வந்து நம்ம மாடல் பண்ணிக்கலாம். அப்புறம் டெவலப்மெண்ட் ஆஃப் SQL. ஸோ ஸ்ட்ரக்சர்டு கொரி லாங்குவேஜ் யூஸ் பண்ணால் நம்மளோட கொரிஸ் எவ்வளோ வேணாலும் நம்ம கொரிஸ் வந்து டெவலப் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு இந்த மாதிரி தான் கொரிஸ் வேணும், இந்த கொரிஸ் கொடுத்தா எனக்கு இந்த மாதிரி அவுட்புட் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இதுவும் இதில் இந்த MySQL Workbenchல யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் சர்வர் கான்ஃபிகரேஷன், சர்வர்ஸ் நம்ம எப்படி கான்ஃபிகரேட் பண்ணோம், என்ன மாதிரிலாம் நம்மளுக்கு நெசசிட்டி தேவை, எவ்வளோ திங்ஸ் தேவை,
எவ்வளோ மெமரி தேவை இப்படி சொல்லிட்டு எல்லாமே சர்வரையும் நம்ம என்ன பண்ணலாம், கான்ஃபிகரேட் பண்ணிக்கலாம். எனக்கு இவ்வளோ மெமரி ஸ்பேஸ் இருக்கட்டும், இல்லை தேவைப்படும்போது நம்ம மெமரி ஸ்பேஸ் ஆட் பண்ணுறது, இல்லை ப்ராசஸர் எனக்கு இன்னும் ஸ்பீடாக வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சர்வர்ஸை நம்ம என்ன பண்ணால் கான்ஃபிகரேட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேக்கப். ஸோ இதுதான் ரொம்ப முக்கியம். நம்ம டேட்டாஸ் ஸ்டோர் பண்ணுறது மட்டும் முக்கியம் இல்லை, இன்கேஸ் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் ஆகும்போது நம்ம கடைசியாக முடிச்ச டேட்டாஸ் வரைக்கும் எனக்கு பேக்கப் வந்து எடுத்து தரணும். இதுவும் பார்த்தீங்கன்னா இந்த MySQL ஒர்க் பெஞ்ச் வந்து நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. SQL editor tool is very flexible and comfortable in dealing with the multiple result set. ஸோ அது மட்டும் இல்லாமல் இது என்ன மாதிரி இன்னொரு விஷயம் பண்ணுதுன்னா, ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக இருக்குது, கம்ஃபர்டபுளாக இருக்குது. நம்ம கொரிஸ் கொடுக்கும்போது டேட்டாஸை ஹேண்டில் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நிறைய செட் ஆஃப் ரிசல்ட் வேணுன்ற போது இது ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக இருக்குது. நம்மளுக்கு எப்படி தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம என்ன பண்ணலாம், கொரிஸ் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் மோர் ஓவர் கம்ஃபர்டபுளாக இருக்குது. நம்மளுக்கு கொரிஸ் வந்து அதை சேவ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி ப்ராசஸ்க்கு வந்து இந்த MySQL ஒர்க் பெஞ்ச் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது பார்த்தோன்னா HiDSQL. இதுவும் டெஸ்க்டாப் அப்ளிகேஷன். இதில் என்ன ஃபீச்சர்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, திஸ் ஓப்பன் சோர்ஸ் டூல்ஸ் ஹெல்ப் இன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஃபார் பெட்டர் டேட்டாபேஸ் சிஸ்டம். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா நல்லா அட்மினிஸ்ட்ரேட் பண்ணுது, ஒரு டேட்டாபேஸ் வந்து நல்லாவே அட்மினிஸ்ட்ரேட் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் என்ன மெயின் ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா, இட் சப்போஸ் GUI. ஸோ இந்த கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ் ஃபீச்சர் வந்து இதில் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. ஸோ மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நார்மலாக வந்து ஒரு டேபிள்ஸ் மாதிரி தான் உங்களுக்கு வந்து விஷுவல் பண்ண முடியும். பட் இதில் இட் சப்போர்ட்ஸ் GUI, விச் மீன்ஸ் ஒரு பார் கோட் யூஸ் பண்ணியோ இல்லை வேறு ஏதாவது வந்து லைன் சார்ட் யூஸ் பண்ணியோ இந்த மாதிரியும் என்ன பண்ணலாங்க, மானிட்டர் பண்ணுறாங்க. அண்ட் மோரோ பார்த்தீங்கன்னா சர்வர் ஹோஸ்ட்டு, சர்வர் கனெக்ஷன், டேட்டாபேஸ், டேபிள்ஸ், வியூஸ், ட்ரிகர்ஸ் அண்ட் ஈவெண்ட்ஸ். ஸோ எல்லா விஷயத்துலையுமே என்ன பண்ணுது, இந்த கைண்ட் ஆஃப் வந்து டேட்டாபேஸ் வந்து உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ சர்வர் ஹோஸ்ட் பண்ணுறதுலேருந்து அது சர்வர் கனெக்ஷன் பார்க்குறது இல்லை டேட்டாபேஸ் எப்படி ஒர்க் ஆகுது, அந்த டேட்டாபேஸ்க்குள்ளே டேபிள்ஸ்லாம் எப்படி இருக்குது, அந்த டேபிள்ஸ் எப்படி நம்ம வியூ பண்ணலாம், நம்மளுக்கு என்ன மாதிரி வியூ இருக்கும். ஒரு GUI அப்ளிகேஷன் இருக்கிறதுனால கிராஃபிக்கலாக நம்ம வியூ பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அப்புறம் மானிட்டர் பண்ணுறதுக்கு இப்போது சப்போஸ் வந்து நம்ம வியூ பண்ணும்போது கிராஃபிக்கலாக யூஸ் பண்ணும்போது ஈஸியாக ப்ராப்ளம்ஸ் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ப்ராசஸ்க்காக பார்த்தீங்கன்னா இதுவும் உங்களுக்கு வந்து ரொம்ப எஃபிஷியண்ட்டாக யூஸ் பண்ணுறது. ஸோ இதுதான் வந்து 3 பாப்புலர் வந்து சாஃப்ட்வேர். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற டாபிக் பார்த்தீங்கன்னா டிசைனிங் டேட்டாபேஸ். ஸோ டிசைனிங் டேட்டாபேஸ்னால் the process of creating, implementing and maintaining the enterprise data in the system is known as the designing of database. ஸோ டேட்டாபேஸ் ஸ்டார்டிங்லேருந்து அதை எப்படி கிரியேட் பண்ண டேட்டாபேஸ் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணணும், அதை எப்படி மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே நம்ம வந்து இந்த டேட்டாபேஸ் டிசைனில் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஒரு டேட்டாபேஸை நம்ம கரெக்டாக டிசைன் பண்ணிட்டோம்னா ஸோ அது ஈஸியாக அசஸ் பண்ணணும். ஒரு டேட்டாபேஸ் டிசைன் பண்ணும்போது நம்ம யூஸரை மைண்டில் வச்சுருந்தா நம்ம என்ன பண்ணோம், டேட்டாபேஸை ரெடி பண்ணோம். ஸோ அது வந்து யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருந்தால் தான் டேட்டாபேஸ் வந்து உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல் டேட்டாபேஸாக இருக்கும். த ப்ராசஸ் அண்ட் சக்ஸஸ் ஆஃப் அன் அப்ளிகேஷன் டிபெண்ட்ஸ் வந்து குட் டேட்டாபேஸ் டிசைன். ஸோ இப்போ சொல்ல மாதிரி அதோட ப்ராசஸும் அதோட சக்ஸஸும் எதை டிபெண்ட் பண்ணியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல டேட்டாபேஸ் டிசைன் தான் இருக்கணும். இப்போ ஒரு கேம் எடுத்துக்கிறோம். இப்போது நம்ம பார்த்தீங்கன்னா நிறைய கேம்ஸ் வந்து கரண்ட்டில் லான்ச் ஆகுது. ஆனால் ஒரு சில கேம்ஸ் மட்டும் ஏன் வந்து பாப்புலர் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும், அது யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அண்ட் மோஸ்ட் ஓவர் பர்ஃபார்மன்ஸும் அவங்களுக்கு வந்து நல்லா இருக்கிறதுனால தான் அந்த பர்டிகுலர் கேம்ஸ் வந்து நல்லா ஃபெமிலியர் ஆகுது. அதே மாதிரி தான் உங்களுக்கு வந்து ஒரு டேட்டாபேஸ் நல்ல ஒரு டேட்டாபேஸாக மாறணும்னா ஸோ அதோட பர்ஃபார்மன்ஸும் அதோட சக்ஸஸும் எதை டிபெண்ட் பண்ணிருக்குன்னா அந்த டேட்டாபேஸ் டிசைன் பண்ணுறதுலாம் இருக்குது. ஸோ MySQL ப்ரொவைட் பர்ஃபார்மன்ஸ் டேஷ்போர்ட்ஸ், ரிப்போர்ட்ஸ் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ரிகார்டிங் த டிசைன் ஆஃப் டேட்டாபேஸ். இந்த MySQL பார்த்தீங்கன்னா ஒரு டேஷ்போர்ட் கொடுத்துருக்காங்க. இப்போ என்னென்ன கரண்ட்டாக நம்ம ஆட் பண்ணியிருக்கோம், நம்ம கரண்ட்டாக அப்டேட் பண்ண எல்லாமே நம்மளுக்கு அந்த டேஷ்போர்ட்ஸில் இருக்கும். நம்மளுக்கு தேவையான போது ரிப்போர்ட்ஸ் நம்ம ஜென்ரேட் பண்ணி எடுத்துக்கலாம். அண்ட் மோரோவர் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கம்பேரிசன் நம்ம பார்த்து எப்படி ஒர்க் ஆகுது, மற்ற டேபிளுக்கும் மற்ற டேட்டாபேஸ்க்கும் இந்த டேட்டாபேஸ்க்கும் என்னென்ன கம்பேரிசன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே இந்த MySQL வந்து நம்ம டிசைன் பண்ணலாம் அந்த டேட்டாபேஸில். இதுதான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிசைனிங் ஆஃப் அ டேட்டாபேஸ். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது கிரியேட் அ கான்செப்சுவல் டிசைன். ஸோ ஒரு கான்செப்சுவல் டிசைன் நம்ம பண்ணோம்னா எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ பிரைமரி ஃபேஸ் ஆஃப் டேட்டாபேஸ் டிசைன் where detailed discussion about the creation of database, tables, columns and data types is discussed based on the requirement of application. At the end of the result, the model is framed to attain the expectation of the applications and the end users. So conceptual design na நம்ம வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கம்பெனி நம்ம வந்து ஒரு டேட்டாபேஸ் டிசைன் பண்ணி தரோம் அப்படின்னா அந்த கம்பெனியோட ரெக்குவயர்மெண்ட்ஸ் என்னன்றதை நம்ம முதல்ல வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். எத்தனை டேட்டாபேஸ் தேவை, அந்த டேட்டாபேஸில் என்னென்ன டேபிள்ஸ் வேணும், என்னென்ன ஆட்ரிபியூட்ஸ் இருக்கணும், காலம்ஸ் இருக்கணும், அந்த காலம்ஸ்க்கு என்ன மாதிரி ஃபீல்டு டைப் நம்ம செட் பண்ணணும், என்ன டேட்டா டைப் அதை யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே என்னென்ன ரெக்குவயர்மெண்ட் அந்த அப்ளிகேஷன் தேவையோ அது எல்லாமே நம்ம டிசைன் பண்ணிவிட்டு
டிசைன் பண்ண பிறகு அதுக்கப்புறம் அதை ஃப்ரேம் ஒர்க் பண்ணும்போது நம்மளுக்கு ஒரு அப்ளிகேஷன் வந்து யூசர் எதிர்பார்க்குற விதமான ஒரு அப்ளிகேஷன் நம்மளால் என்ன பண்ண முடியும், ஒரு டேட்டா பேஸை நம்மளால் கிரியேட் பண்ண முடியும். இதான் வந்து கிரியேட் அ கான்செப்சுவல் டிசைன் சொல்கிறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா என்னென்ன டாபிக்ஸ் நம்ம கவர் பண்ண போகிறோன்னா, ஃபர்ஸ்ட் பார்க்க போது கிரியேட் டேட்டா பேஸ். ஸோ டேட்டா பேஸை நம்ம எப்படி கிரியேட் பண்ணுறோம். The three major parts that forms the database are table, queries and views. ஸோ 3 விதமான பார்ட்ஸ் இருக்குது ஒரு டேட்டா பேஸ் நம்ம கிரியேட் பண்ணோன்னா. ஃபஸ்ட்டு நம்மளுக்கு ஒரு டேட்டா பேஸ்னாலே வித்தவுட் டேபிள், டேட்டாஸும் டேபிளும் இல்லைனா நம்மளுக்கு வந்து ஒரு டேட்டா பேஸ் வந்து ஃபுல் ஃப்ளெஜ்டாக இருக்குமா, இருக்காது. நான் 10 டேட்டா பேஸ் கிரியேட் பண்ணிட்டோம், ஒரு டேட்டா பேஸ்லையும் எனக்கு டேபிள்ஸ் எதுவுமே இல்லைனா அந்த டேட்டா பேஸ் ஒரு யூஸுமே இல்லை. அப்போ மெயின் பார்த்தீங்கன்னா டேபிள்ஸ் ரொம்ப முக்கியம். ஸோ டேபிள்ஸ் இட் கண்டெய்ன்ஸ் மல்டிபிள்ஸ் ரோஸ் அண்ட் காலம்ஸ் where each row is record and each column is attributes. ஆல்ரெடி லாஸ்ட் வீடியோ உங்களுக்கு டிஸ்கஸ் பண்ணும்போது ரோஸ் நம்ம என்ன சொல்கிறோம், ரெக்கார்டுன்னு சொல்கிறோம், காலம்னா என்ன சொல்கிறோம், ஆட்ரிபியூட் சொல்கிறோம். டேபிள்னு எடுத்தாலே இட் கன்சிஸ்ட் ஆஃப் ரோஸ் அண்ட் காலம்ஸ். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகுது queries. It is a question with multiple condition posed on to the database. The record in the database that satisfies the passes condition and retrieved. queriesனா ஒன்றும் கிடையாது, questions. அதாவது இப்போ ஒரு டேபிள் இருக்குது. இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு கிளாஸ் எடுத்துக்கிறேன். அந்த கிளாஸுக்கு கிட்டத்தட்ட ஒரு 50 ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறாங்க. இந்த 50 ஸ்டூடெண்ட்ஸில் நான் எனக்கு தேவை என்ன ஒரு டீட்டெயில்ஸ் தேவை, ஒரு கொஷின்ஸ் கேட்குறேன். இந்த 50 ஸ்டூடெண்ட்ஸில் யாரெல்லாம் வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க எல்லா சப்ஜெக்ட்லையும் அப்படின்னு ஒரு கொஷின் கேட்குறேன். அப்போ அந்த கொஷின்ஸ் கேட்கும்போது அதுதான் நான் கொரீஸாக என்ன பண்ணுறேன், அந்த டேட்டா பேஸ்க்கு நான் கொடுக்குறேன். ஸோ அந்த கொரீஸ் நான் கொடுக்கும்போது என்ன பண்ணணும், பாஸ் வந்து எனக்கு எஸ் இருக்கணும், இல்லை பாஸ் வந்து எனக்கு வந்து 50% மேலே இருக்கும், எல்லா மார்க்குமே 50% மார்க் தான் எனக்கு பாஸ். அப்போ என்ன ஆகணும், அந்த 50 பேரில் எத்தனை பேர் அந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபைட் பண்ணுறாங்களோ அந்த சாட்டிஸ்ஃபை பண்ண அந்த கண்டிஷனுக்கான ஆன்சர் எனக்கு என்ன பண்ணும், ரிட்ரீவ் பண்ணி கொடுக்கும். இதுதான் queries. மறுபடியும் சொல்கிறேன், queries இஸ் நத்திங் பட் இட்ஸ் அ கொஸ்டின். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வியூஸ். இட் இஸ் செட் ஆஃப் ஸ்டோர்டு queries. இப்போ நான் வந்து ஒரு 50 பேர் இருக்க ரெக்கார்ட் நான் சொன்னேன் ஆல்ரெடி. இப்போ எனக்கு வந்து எத்தனை பேர் வந்து பாஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறேன். அந்த பாஸ் பண்ணியிருக்க அந்த queries கொடுத்து அந்த டீட்டெயில்ஸ் மட்டும் இருக்கும். அதை நான் என்ன பண்ணுறேன், ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறேன். எனக்கு தேவைப்படும் போது நான் என்ன பண்ணேன், ஃபியூச்சரில் வியூ பண்ணலாம். இப்போ அதே மாதிரி எத்தனை பேர் வந்து இந்த சப்ஜெக்ட்டில் மட்டும் ஃபெயில் ஆயிருக்காங்க, கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனில் மட்டும் எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் ஃபெயில் ஆயிருக்காங்க, அந்த டேட்டாஸ் எனக்கு வேணும்னா அதுக்கேற்ற மாதிரி ஒரு queries கொடுத்து அதோட டேட்டாஸும் நம்ம என்ன பண்ணலாம், ஸ்டோர் பண்ணிக்கலாம் பின்னாடி நம்ம வியூ பண்ணுறதுக்கு. ஸோ இதுதான் வந்து டேட்டா பேஸ். இப்போ இந்த தான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா டேட்டா பேஸில் இருக்க 3 இம்பார்ட்டன்ட் பார்ட்ஸ். ஸோ டேபிள் நம்ம கிரியேட் பண்ணுறோம், கிரியேட் பண்ண டேபிள்ஸ்க்கு queries கொடுக்குறோம். ஸோ queries கொடுத்து அந்த queriesக்கு ரிட்ரீவ் ஆன ஆன்சரை நம்ம என்ன பண்ணுறோம், ஸ்டோர் பண்ணிவிட்டு அதை நம்மளுக்கு தேவைப்படும் போது நம்ம என்ன பண்ணுறோம், வியூ பண்ணுறோம். இதுதான் பார்த்தீங்கன்னா கிரியேட் டேட்டா பேஸ். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது டேட்டா பேஸ் கிரியேட் பண்ணியாச்சு. ஸோ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துங்க பாருங்க. ஸோ MySQL கிரியேட் டேட்டாபேஸ் பர்சனல் டீடைல்ஸ். இந்த பர்சனல் டீடைல்ஸ் தான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேட்டாபேஸோட நேம். ஸோ கிரியேட் டேட்டாபேஸ்ன்றது அதோட கமாண்ட் queries. சரிங்களா? ஸோ டேட்டாபேஸ் கிரியேட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் நம்ம கிரியேட் பண்ண போகிறது பார்த்தீங்கன்னா டேபிள். ஸோ கிரியேட் டேபிள். in application each page reveals some functionality. ஒரு அப்ளிகேஷன் நம்ம எடுத்துக்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து உங்களுக்கு பின்னாடி ஒரு அப்ளிகேஷன் சொல்கிறேன். in application each page reveals some functionality. Each such function is designed to a table. For example, in online shopping site like Amazon, multiple pages are maintained like customer profile, product, order in the chart and payment pages. All this can be created as a table like customer, product, order and payment respectively. So இப்போ உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். ஸோ நம்மளுக்கு உங்கள் புக்கில் என்ன கொடுத்தாங்க, அமேசான். ஸோ அமேசான் ஆப் இருக்குது, எல்லாருக்குமே தெரியும். இந்த அமேசான் ஆப்பில் ஃபஸ்ட் நம்மளுக்கு என்ன தரணும், ஃபீட்ஸ் காமிக்கும். என்னென்ன ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து இப்போ கரண்ட்டாக வந்து ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கு, எதுக்கெல்லாம் ஆஃபர் கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு ஃபீட்ஸ் இருக்கும். நம்ம சைடில் என்ன பண்ணுவோம், நம்மளுடைய லாகின் போய் பார்ப்போம். ஸோ நம்மளுடைய லாகின் நம்ம கிளிக் பண்ணும்போது என்னென்ன ப்ராடக்ட்லாம் நம்ம வாங்கியிருக்கோம் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணும்போது ஆர்டர் ரிசீவ்ட் அப்படின்னு நம்ம கிளிக் பண்ணும்போது என்னென்ன ஆர்டர்லாம் என்னைக்கு டேட்டில் எப்போ நம்ம ரிசீவ் பண்ணியிருக்கோம், எவ்வளோ அமௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேஜ் நம்மளுக்கு காமிக்கும். இதை நம்ம என்ன பண்ணுவோம், டேட்டா பேஸில் ஒரு டேபிளாக கொடுத்துருப்போம். அதுதான் சொல்கிறாங்க பாரு, each in an application each page reveals some functionality and each some functions are designed to a table. அப்போ ஆர்டர் ரிசீவ்டுன்னு ஒரு டேபிள் நான் கிரியேட் பண்ணுவேன். கஸ்டமர் ப்ரொஃபைல், இப்போ என்னுடைய கஸ்டமர்னா இப்போ நான் தான் கஸ்டமர். ஸோ என்னோடய நேம் இருக்கும், அதுக்கப்புறம் என்னுடைய ஃபோன் நம்பர் இருக்கும், என் மொபைல் நம்பர் இருக்கும், என்னோடய அட்ரஸ் இருக்கும். இப்போ நான் பிளேஸ் ஆஃப் அட்ரஸ் வந்து நான் 2-3 அட்ரஸ் கூட கொடுக்கலாம். ஸோ என்னோட ஆஃபீஸ் அட்ரஸ் கொடுக்கலாம், என்னோட ரெசிடென்ஸ் அட்ரஸ் கொடுக்கலாம். ஸோ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே என்னது கஸ்டமர். ஸோ அப்போ கஸ்டமருக்குன்னு தனியாக ஒரு டேபிள் நான் என்ன பண்ணுவேன், க்ரியேட் பண்ணுவேன். அதுக்கப்புறம் என்னென்ன ப்ராடக்ட்லாம் நான் வாங்கியிருக்கேன், ஸோ அந்த ப்ராடக்ட்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இன்னொரு ஒரு டேபிளில் இருக்கும். அதுக்கப்புறம் என்னென்ன ஆர்டர் ப்ளேஸ் பண்ணியிருக்கேன், எவ்வளோ பேமெண்ட் வந்து அதுக்கு இருக்குது அப்படின்றது அது ஒரு டேபிள் எனக்கு நான் வரும். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஆப்பில் நம்ம பார்க்கும்போது ஒரு பேஜுமே ஒரு ஆர்டர் இருக்கும்,
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆஃபர்ஸ் இருக்கும். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேஜுமே ஒரு டேபிளாக என்ன பண்ணுவாங்க, கன்சிடர் பண்ணுவாங்க, க்ரியேட் பண்ணுவாங்க. அப்படி க்ரியேட் பண்ணும்போது தான் நம்மளுக்கு வந்து அந்த டேட்டா பேஸ் வந்து யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். ஸோ டேபிள் க்ரியேட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம், அந்த டேபிளுக்கு ஏற்ற attributes column நம்ம create பண்ணோம். Create columns. Each table will have many columns related to the functionality of the table. This column determines what value are stored in a table. So ஒரு டேபிளுமே எதை பேஸ் பண்ணி நடக்குதுன்னா ஒரு காலம்ஸை எத்தனை காலம்ஸ் நான் ரிலேட் பண்ணியிருக்கேன் அந்த டேபிளுக்கு அப்படின்னு சொல்கிறத டிஃபைன் பண்ணுறது தான் காலம்ஸ். ஸோ என்னென்ன வேல்யூ நான் அதில் ஸ்டோர் பண்ணுன்றதை நான் டிஃபைன் பண்ணோம். ஃபார் எக்ஸாம்பிள் த கஸ்டமர் டேபிள் கண்டெய்ன்ஸ் த காலம்ஸ் லைக் first name, last name, phone, email, age, address and pin code. This columns hold the customer information in the table. இப்போ நம்ம ஆல்ரெடி பார்த்தது ஒரு டேபிள் நான் கிரியேட் பண்ணியிருந்தேன்னு சொன்னேன். கஸ்டமர்னு ஒரு டேபிள் கிரியேட் டேபிளில் இப்போ அந்த கஸ்டமர்ன்ற டேபிளுக்கு நான் என்னென்னலாம் வந்து காலம்ஸ் கொடுக்கலான்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், ஃபோன் நம்பர், இமெயில், ஏஜ், அட்ரஸ், பின்கோட். ஸோ இது எல்லாமே நம்மளுக்கு ஒரு காலமாக கொடுத்துட்டு ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், இப்போது என்னுடைய லாகின்லேயே இன்னொரு கஸ்டமர் கூட இப்போ என்னோட பிரதர் இருப்பார்னா அவருக்கும் நான் என்ன பண்ணுறேன், அவருடைய டீட்டெயில்ஸை நான் என்ன பண்ணுறேன், ஆட் பண்ணிக்கிறேன். இதுதான் பார்த்தீங்கன்னா கிரியேட் காலம்ஸ். ஈச் காலம் இஸ் அசைன் டு அப்ராப்ரியேட் வேல்யூ டைப்ஸ். தி எஃபிஷியன்சி அண்ட் பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் த டேபிள் பியூர்லி டிபெண்ட்ஸ் ஆன் த டேட்டா டைப் அசைன் டு அ காலம். ஸோ இதில் மெயினாக இப்போ பார்க்க வேண்டியது பார்த்தீங்கன்னா இந்த எஃபிஷியன்சி அண்ட் பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் டேபிள். ஒரு டேபிள் வந்து எஃபிஷியண்ட்டாக ஒர்க் ஆகுதுன்னா இது முழுக்க டேட்டாஸை மட்டும் சார்ந்தது இல்லை, நான் என்ன கைண்ட் ஆஃப் டேட்டா டைப்பை நான் யூஸ் பண்ணுறேன்றதும் அந்த காலம் பொறுத்து இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ நான் நேம்ன்ற இடத்துல நான் வந்து என்ன டேட்டா டைப் யூஸ் பண்ணுறேன், கேரக்டர் யூஸ் பண்ணுறேன்னா, வேர்கேர் யூஸ் பண்ணுறேன்னா, அந்த என்ன டேட்டா டைப் நான் யூஸ் பண்ணுறன்றதை பொறுத்து இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் ஏஜ்ன்ற இடத்துல நான் ஃப்ளோட் வேல்யூ கொடுக்காம நான் இன்டீஜர் வேல்யூ தான் கொடுக்கணும். ஏன்னா ஏஜ்ன்றது இட்ஸ் அ ஹோல் நம்பர் தான். இப்போ 23, 25 அப்படின்ற ஒரு ஏஜாக இருக்கும். 23.5, 23.7.6 அப்படின்லாம் இருக்காது. ஸோ அப்போது நான் ஏஜ் கொடுக்கும்போது அதுக்கு என்ன டேட்டா டைப் நான் கொடுக்கணும். இப்போ ஃபோன் நம்பர்னா நான் அதுக்கு என்ன பண்ணணும், ஃபோன் நம்பருக்கு அதுக்கும் நான் வந்து இன்டீஜர் தான் கொடுக்கணும். அதுக்கும் நான் வேல்யூ செட் பண்ணிடணும். 10 நம்பர்ஸ் மட்டும் தான் அக்செப்டபிள், இல்லை 13 நம்பர்ஸ் மட்டும் தான் அக்செப்டபிள் நான் சொல்லிடணும். ஸோ அப்போ சொன்னால் அதுக்கேற்ற மாதிரி நம்ம எக்ஸ்ட்ரா நம்பர்ஸ் கொடுக்கும்போது டேட்டாஸ் அக்செப்ட் பண்ணிக்காது. அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு டேபிள் நான் பியூராக க்ரியேட் பண்ணோன்னா அது பேஸ்டு டிபெண்ட்ஸ் அந்த காலம் பேஸ் பண்ணி தான் இருக்கும். அந்த காலமும் எஃபிஷியண்ட்டாக ஒர்க் ஆகணும்னா அந்த காலம் கொடுக்குற டேட்டா டைப் ரொம்ப முக்கியம். இதுதான் பார்த்தீங்கன்னா கிரியேட் காலம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா இன்சர்ட் ரோ. ஸோ ஒரு டேட்டாபேஸ் கிரியேட் பண்ணிட்டோம். கிரியேட் பண்ண டேட்டாபேஸ்க்குள்ளே ஒரு டேபிள் நம்ம கிரியேட் பண்ணிட்டோம். கிரியேட் பண்ண டேபிளுக்கு நம்ம என்ன பண்ணோம், காலம் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ ஃபிக்ஸ் பண்ண காலம்ஸ்க்கு நான் என்ன பண்ணணும், எனக்கு என்னோட டேட்டாஸ் நான் கொடுக்கணும். அதுதான் இன்சர்ட் ரோ. Once database is created, table and column with appropriate values are defined. Then the records are inserted to the table. So database create பண்ண உடனே டேபிளும் அந்த டேபிளுக்கு ஏற்ற அப்ரோப்ரியேட் காலமும் நான் அதுக்கு அப்ரோப்ரியேட்டான காலம் கொடுத்துட்டு அது என்ன டேட்டா டைப்பில் இருக்கணுன்றதையும் நான் டிஃபைன் பண்ணிட்டேன்னா நான் ரெக்கார்ட் என்ன பண்ணலாம், இன்சர்ட் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்கள். இன்சர்ட் இன்டூ டேபிள் நேம். ஸோ நான் என்ன டேபிள் கொடுக்கணும் அந்த டேபிள் நேம். ஸோ என்னோட காலம்ஸ் என்ன, ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு கஸ்டமர்லேயே சொல்கிறேன். இன்சர்ட் இன்டூ கஸ்டமர் இருக்கும். ஸோ காலம் 1ல் வந்து ஃபர்ஸ்ட் நேம், காலம் 2ல் செகண்ட் நேம், ஸோ அதுக்கப்புறம் ஏஜ், ஃபோன் நம்பர், ஸோ இதெல்லாம் காலம்ஸாக இருக்கும். அதுக்கான வேல்யூஸ் கொடுத்து அந்த ஈச் காலத்துக்கு ரெஸ்பெக்டிவான வேல்யூஸ் நம்ம கொடுக்கும்போது அந்த பர்டிகுலர் ரெக்கார்ட் இல்லை பர்டிகுலர் ரோ என்ன ஆகிடும், அந்த டேபிளில் இன்சர்ட் ஆகிடும். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா டிசைனிங்க டேட்டாபேஸ். ஸோ ஒரு டேட்டாபேஸ் டிசைன் பண்ணோன்னா இந்த மாதிரி ஒரு கண்டிஷன்ஸ் நம்மளுக்கு தேவை. டேட்டாபேஸ் கிரியேட் பண்ணணும், அந்த டேட்டாபேஸ்க்கு ஏற்ற டேபிள்ஸ் கிரியேட் பண்ணணும், அந்த டேபிள்ஸ்க்கு ரிலேட்டடான ஒரு காலம்ஸ் கிரியேட் பண்ணணும், அந்த காலம்க்கு நம்ம தேவையான டேட்டா டைப் கொடுக்கணும். அதுக்கப்புறம் அந்த டேட்டாஸ் இன்சர்ட்டை நம்ம ரோ இன்சர்ட் பண்ணும்போது, ரெக்கார்ட்ஸ் இன்சர்ட் பண்ணும்போது நம்ம ஒரு ஃபுல்லி கம்ப்ளீட்டான டிசைன்டு டேட்டாபேஸ் நம்ம கையில் கிடைக்கும். ஸோ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் திஸ் வீடியோ. நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு வந்து எஸ்கியூஎல்ல எப்படி நம்ம ஒர்க் பண்ணணும், அதில் என்னென்ன கமெண்ட்ஸ்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பை.